श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते. परागपद्धति श्लोकं 353. पुनरुक्तपितामहानुभावाः पुरुषा केचिदमी पुनन्ति विश्वं मधुवैरिपदारविन्दबन्धोः अपरागास्तव पादुगे परागैः. பதபதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே, மதுவைரி, மதுவென்ற அசுரனுக்கு சத்ருவான பெருமாளுடைய பதாரவிந்த தாமரை பூ போன்ற திருவடிகளுக்கு பந்தோஹோ உதவியாயிருக்கின்ற, அதாவது பந்துவான, தே உன்னுடைய, பராகைஹி தூளிகளாலே, அபராகாக ஆசையில்லாதவர்களாயும், புனருக்த இரண்டு பங்காக பண்ணப்பட்டிருக்கின்ற, பிதாமக பிரம்மாவினுடைய, அனுபாவாக பெருமையை உடைத்தாயிருக்கின்ற, அமி இந்த, கேச்சித்து புருஷாக சில புருஷர்கள், விஸ்வம் உலகத்தை, புனந்தி பரிசுத்தம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது ஒரு பிரம்மாவினுடைய பட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வசத்தியான விஷயம்தான் நிச்சயமாகவே. ஏன்னா இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணுறது, பெருமானோட ஆக்ஞைக்குட்பட்டு உலகத்தை சிருஷ்டி பண்ணுறதுன்றது பிரம்மாவினுடைய வேலைங்கிறதுனால நிச்சயமாகவே பிரம்மனோட பிரபாவம்ங்கிறது ரொம்ப பிரசித்தமானது. ஆனால் இந்த பிரம்மாவோட பிரபாவத்தை காட்டிலும் 2 மடங்காக பண்ணப்பட்டிருக்கின்ற பெருமையை உடையவர்கள் சில பேர் இருக்கா. அவள் யார் அப்படின்னா, கேச்சித்து புருஷாகா, அதாவது கிடைப்பதற்கு அரியரான பெரிய மகா வித்வான்கள், பெரிய பெரிய மகான்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடியவா பெரிய மகான்கள். கேச்சித்து அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மகாத்மா துர்லபம்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில மகான்கள் அவள்லாம் இருக்கா இல்லையா, அவளால், அதாவது அவளோட பெருமைன்றது பிரம்மாவோட பெருமையை காட்டிலும் 2 மடங்கு பெரிய பெருமை உடையவா அவள்லாம். அவளால் என்ன ஆறுது அப்படின்னா, விஸ்வம் புனந்தி இந்த உலகத்தை அவர்கள்தான் பரிசுத்தம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார். சரி, அவளுக்கு அந்த பிரபாவமானது எப்படி வந்தது அப்படின்னா, தே பராகைஹி உன்னுடைய தூளிகளாலே அப்படிங்கிற, அதாவது பாதுகையினுடைய அந்த பராகத்தினால, அந்த தூசுகள்னால, அந்த தூளிகள்னால, அந்த துகள்கள்னால இவாளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அபராகாகா இவ ஆசையில்லாதவர்களாக ஆகிவிட்டனர் அப்படிங்கிற. அதாவது சான்ஸ்கிரிட்டில் ராக அப்படின்னா ஆசைன்னு அர்த்தம், அபராக அப்படின்னா ஆசையற்ற தன்மைன்னு அர்த்தம், பராக அப்படின்னா தூளி, அந்த தூசு அப்படின்னு அர்த்தம். அபராக அபராக அப்படின்னு பிரித்தோன்னா தூசு அற்ற தன்மை. ஆனால் இங்கே சுவாமி சாய்க்கிறது, உன்னுடைய பராகையினால நீ அவர்களை அபராக, அதாவது அபராகன்னு பிரிக்காம அபராகன்னு ஆசையற்றவர்களாக ஆக்கிவிட்டாய் அப்படின்ற. அவளுக்கு வேற எதுலேயுமே பெரிய நாட்டம் இல்லை, கைங்கரியத்தில் மட்டும்தான் நாட்டம் இருக்குது. அப்பேற்பட்ட அந்த கேச்சித்து புருஷாக அந்த மகான்களால் இந்த உலகமானது பரிசுத்தம் பண்ணப்படுறது அப்படின்னு வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அழகு, அந்த பராகத்தினால அபராகாவா மாற்றிட்ட அவளை அப்படின்னு. அவளுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணம் எப்படி ஏற்படுறது, ஏன் எதுலேயுமே அவளுக்கு ஆசை இல்லை அப்படின்னா, அதுதான் பாதுகையோட அவளுக்கு ஏற்படுற சம்பந்தம். அந்த பாதுகையின் தூசுகள்னால அவளுக்கு எதுலேயுமே பெரிய ஆசை அப்படிங்கிறது இல்லாமல் பிரம்மாவை காட்டிலும் 2 மடங்கு வசந்தவாளாக வாழ்கிறா. ஏன்னா பிரம்ம பட்டம் அடையணும் அப்படின்னாலே அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு வந்தவாளாக தான் இருப்பாள். அந்த பிரம்மப்பட்டம்ன்ற ஆசை கூட இல்லாத மகான்களா இவாள்லாம் அந்த மாதிரி ஆசையை விட்டவர்களாக இருக்கா அப்படின்றத இங்கே ஹைலைட் பண்ணுறேன். இதில் ரொம்ப அழகான ஒரு பதம் என்ன அப்படின்னா, பந்தோஹோ, அதாவது எம்பெருமானுடைய நாபிக்கமல பந்துவான பிரம்மா தன்னை சேர்ந்தவாளுக்கு உண்டாக்க முடியாத ஒரு பெரிய சிறப்பை பாதகமல பந்துவான பாதுகையானவள் தன்னை சேர்ந்தவாளுக்கு கொடுக்கிறாள் அப்படிங்கிறத உணர்த்தத்துக்காகத்தான் சுவாமி இங்கே
உபயோகப்படுத்தியிருக்கிற பதம் பந்தோஹோ அப்படின்னு. ஆக நாபிக்கமல பந்துவான பிரம்மாவை காட்டிலும் பாதக்கமல பந்துவான பாதுகையினால் ரட்சிக்கப்பட்டவர்கள். இங்கே பாதுகைக்கும் பிரம்மாக்கும் இல்லை, பாதுகையால் ரட்சிக்கப்பட்டவர்கள், பாதுகையின் தூளிகளை தலையில் தாங்குபவர்கள். அவா அந்த பிரம்மாவை காட்டிலும் வசந்தவாளா இருக்கா அப்படின்னு சாய்க்கிறேன். இதே மாதிரி திருவாய்மொழியில் ஆழ்வார் ஒரு பாசுரம் சாய்ச்சிருப்பார். அதாவது இப்போ அவர் பராங்குச நாயகியாக தன்னை பாவிச்சுண்டு எழுதின பாசுரம். அந்த பராங்குச நாயகிக்கு பெருமாளை சேவிக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தம். அதனால் பித்து நிலையில் ஆயிடுறா. அப்போ அவள் அம்மா ரொம்ப கவலைப்படுறா, தன் பொண்ணு இந்த மாதிரி ஆயிட்டாலே, பராங்குச நாயகிக்கு இந்த மாதிரி ஒரு நோயை வந்துடுத்தேன்னு. அதனால் என்னென்னவோ அதுக்கு மருந்துக்கு எதோ பண்ணி பார்க்குறா. அப்போ ஒரு தேவதாந்திர சம்பந்தம் இருந்தால் கூட பரவாயில்ல, என் குழந்தைக்கு சரியானா போதோன்ற ஒரு பித்தான நிலையில் அவள் அம்மா இருக்கும் பொழுது தோழியானவள் சொல்கிற பாசுரமாக ஒரு பாசுரம் சாய்க்கிறார் ஆழ்வார். தனியும் பொழுதில்லை நீர் அலங்காடுதீர் அன்னை மீர் பிணியும் ஒழுகின்றதில்லை பெருகுமிது அல்லால். அதாவது இது தனியாது, இவளுக்கு வந்திருக்கிற வாட்டம்ங்கிறது நீங்கள் எதோ பண்ணி பார்க்குறீங்கோ அதுக்கெல்லாம் இது அடங்காது. இந்த அணங்குன்றவோ தெய்வ பெண்ணிவோ, இந்த பெண்ணுக்கு சுகப்படுகிற வேலையே வரல, இவளோட அந்த நோயுமே ஜாஸ்தி ஆகிறது. பெருகும் இது அல்லால். அப்போ என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, மணியின் அணிநிறம் மாயன் தமரடி நீர் கொண்டு அணிய முயலின் மற்றில்லை கண்டீர் இவ்வணங்குக்கே அப்படிங்கிறா. இவ ஒரு தெய்வ பெண், அதனால் இவளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மணியின் அணிநிறம், அந்த நீலமணி நிறமுடைய அந்த மாயன், அந்த ஆச்சரிய குணசேஷ்டிதங்களுடைய அந்த பெருமாளுடைய தமரடி, பக்தர்களோட திருவடி, பெருமாளோட திருவடியை சொல்லல, பெருமாளை சேவிக்கிற அந்த பக்தர்களோட திருவடியை சேர்ந்த நீர் கொண்டு, அந்த தூளை கொண்டு இந்த பொண்ணுக்கு நீங்கள் தடவினீங்கன்னா கூட இல்லை, அணிய முயலின் முயற்சி பண்ணீங்கன்னாலே இவளோட வியாதியானது சரியாக போயிடும் அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார். ஆக பெருமாளோட திருவடியோட தூச காட்டிலும் பெருமாளோட திருவடியை தன் தலைகளில் தாங்கும் அந்த பாகவதோத்தமர்களின் அந்த திருவடி நீர் கொண்டு பூசினீங்கன்னா இந்த பொண்ணுக்கு இருக்கிற பித்தெல்லாம் சரியாயிடும்னு அந்த தோழி சொல்கிற பாசுரமாக இதை சாய்க்கிறார். மணியின் அணிநிறம் மாயன் தமரடி நீர் கொண்டு அணிய முயலின் மற்றில்லை கண்டீர் இவ்வணங்குக்கே அப்படின்னு. ஆக அந்த பெருமை எப்படி அந்த மகான்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னா, அது பாதுகையின் தூளிகளாலே அப்படின்னு இங்கே சுவாமி சாய்க்கிறார். ஆக ரொம்ப அழகான ஒரு பாசுரம் இது. சுவாபதேசம்னு பார்த்தோன்னா ஆழ்வார் கடாட்சம் பெற்றவர்களுக்கு பெருமாளை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் ஆசை ஒழிந்து போகிறது என்பதே உட்கருத்துன்னு நம்மாண்டவன் சாய்ச்சிருக்காரடியே. ஆக அந்த நாபிக்கமல பந்துவான பிரம்மாவை காட்டிலும் பாதகமல பந்துவான பாதுகையை சேர்ந்தவர்களுக்கு பெருமை உண்டாகும்னு சொல்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட உள்கருத்தா அமையதடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.